திருப்புரம்பியம் சாட்சிநாதர் திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இந்த ஆலயம் இருக்குது. இங்கு நால்வரும் தேவாரம் பாடியிருக்காங்க. திருப்புரம்பியம் என்றால் பிரளயம் ஏற்பட்ட போது இந்த ஆலயத்தை மட்டுமே இறைவன் தப்பிக்க வைத்ததால் இந்த இடத்திற்கு புரம்பியம் என்ற பெயர் வந்தது. இறைவன் சாட்சிநாதர், இறைவி கரும்படு சொல்லம்மை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த மூன்றுமே இங்கு சிறப்புடையது. முருகப்பெருமானை தன் இடுப்பில் வைத்து கொண்டு காட்சி தருகிறார் அன்னை. இந்த காட்சியானது எந்த ஆலயத்திலும் நாம் காண முடியாது. ஒரு சமயம் பிரளயம் ஏற்பட்ட போது இந்த உலகத்தை காப்பாற்ற விநாயக பெருமான் சப்த சாகர நீரையும், அதாவது சாகரம் என்றால் கடல், 7 கடல் நீரையும் ஒரே கிணற்றுக்குள் அடக்கி இந்த உலகத்தை காப்பாற்றியதால் பிரளயம் காத்த விநாயகர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். பிரளயம் காத்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும்போது தேன் அபிஷேகம் செய்தால் அந்த தேன் முழுவதையுமே ஏற்றுக்கொள்கிறார். இன்னொரு வரலாறு, மதுரையை சேர்ந்த ஒரு வணிகர் பெண்ணுக்கும் செட்டி பெண்ணுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் அந்த செட்டி பெண்ணின் கற்பையும் வழக்கையும் தீர்த்து வைத்தார் இறைவன். ஒரு வணிகரின் மனைவி செட்டி பெண்ணை ஒருமுறை பழித்து பேசினாள். அந்த பெண்ணை மானம் கெட்டவள், திருமணம் ஆகாமல் என் வீட்டிற்கு வந்திருக்கிறாய் என்று பழித்து பேசினாள். அதனால் இறைவனே அந்த வணிக பெண்ணுக்காக மடைப்பள்ளி, வன்னிமரம், கிணறாக மாறி அந்த பெண்ணிற்கு திருமணம் நடந்த விஷயத்தை மதுரைக்கே வந்து பலர் முன்பு சாட்சியாக சொல்லி மறைந்தார். இப்படி சொன்னதால் அந்த வணிக பெண் அவளை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டாள். இதன் காரணமாகத்தான் இந்த இறைவன் சாட்சிநாதர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இப்போது வழக்குகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த ஆலயத்து இறைவனை வணங்கினால் அவர்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.